சார் அடுத்தது மீன ராசி. 12 ராசியில நிறைவு ராசி மீன ராசி. இந்த மீன ராசி வந்து என்ன என்ன கேட்குறாங்கன்னா, என்னோட நீண்ட நாள் கனவு நிறைவேறுமா? எப்போதான் நான் நினச்சதெல்லாம் நடக்க போகுது? பணம் என்னைக்கு என் கைக்கு வரப்போகுது? அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க சார். எல்லாருக்கும் நல்லது நடக்குது. எனக்கு எப்போ நல்லது நடக்கும்? அதை நானும் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எப்போ நடக்கும்? அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்கு? அவங்களுக்கு என்ன ஒரு மிராக்கிள்லாம் நடக்க போகுது அப்படின்னு முதல்ல இந்த ராசிக்கு இருக்கிற ஜென்ம சனி விலகும் காலகட்டம் வந்து விட்டன. அப்பா மூச்சு விட்டாங்க சார் அவங்களும். ஏன்னா ஜென்ம சனி இங்கே இருக்கும்போது அது வக்கரம் அடைகின்றன. ரொம்ப நாள் கழிச்சுங்க இந்த ராசியெல்லாம் பாவம் தான் சொல்லணும். ஏன்னா ஆமாம், வேலையில் தொந்தரவு, குடும்ப ப்ரெஷரு, வேலையா வீடா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வீட்டில் மாறி மாறி எலக்ட்ரிக்கல் பிரச்சனை, ஒரு சில பராமரிப்பு செலவு மாறி மாறி வந்தாச்சு. டக்குன்னு ரிப்பேர் ஆகுதான் சொன்னாங்க எனக்கும். ஆமாம், இப்போ என்ன இப்படியே வரும்போது என்ன இவங்க எதுவும் வேலையை கன்சல்ட் பண்ணுறதான்னு சார் மாறி மாறி இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். டேர்ன் ஓவர் இருக்கான்னு தெரில. இதில் என்ன நடந்ததுன்னா, ஒரு சில கணக்கு வழக்குகள் இவர்களிடம் வேலை செய்தவர்கள் செய்த ஒரு தவறான கையாடல் மூலம் பணம் போச்சு. ஒரு சில டிரான்சாக்ஷன் வரவே இல்லை. அங்கே பணம் போட்டேங்கிறாங்க, எங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகலை. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து அவ்வளோ அழகாக சக்ஸஸ் ஆக்கி உங்களுடைய கமெண்ட் எல்லாம் எங்களுக்கு கொடுத்து இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக அலசி ஆராய்ஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். இன்னும் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய அருமையான ஜோதிடர்களை கூப்பிட்டு நிறைய இன்டர்வியூ எடுத்து உங்களுக்காக நிறைய விஷயங்களை நாங்கள் செஞ்சுட்டு கொடுத்துட்ருக்கோம். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு அருமையாக ஆகஸ்ட் மாத பலன், அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல பதிவுங்க. அது ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாத பலன் வந்து எல்லாருக்கும் நிறைய கனவுகள் இருக்கும். இந்த நான் இப்படி வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நிறைய கனவுகளோடு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கனவுகள்லாம் எப்படி புரட்டி போடுதா, இல்லை அந்த கனவுகள் நிலவாகுதா அப்படிங்கிறது தான் அந்த 12 ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதை சொல்ல வருகிறார் ஜோதிடர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காரு. அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் வந்து ஜாதகம் பார்ப்பாரு, நியூமராலஜி பார்க்காரு, பிரசன்னம் பார்க்குறாரு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அருமையாக ஒரு ஃபோன் நம்பர், நல்ல உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கு ஃபோன் நம்பர் அழகாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு நம்பர் கொடுப்பாரு. இல்லை எங்கள் வீட்டுக்கு நம்பர் வேணும், காருக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது பிரியப்பட்டீங்கன்னா கூட அந்த காருக்கு என்ன நம்பர் உங்களுக்கு சூட் ஆகும். ஏன்னா கார்லாம் வாங்குறதே நமக்கு நிறைய பேரோட கனவுங்க. அந்த கார் நிலச்சி நல்ல சந்தோஷமாக நம்ம அந்த காரில் போயிட்டே இருக்கணும்னா அந்த காருக்கு நம்பர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு விஜயகுமார் அவர்கள். அதனால் நீங்கள் என்னன்னாலும் அவர்கிட்ட இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் நல்ல பரிகாரத்தோட, நிறைய கோவில்கள் உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் ராசிக்கு உங்களுக்கான கோவில்கள்லாம் உங்களுக்கு பரிகாரங்கள்லாம் சொல்லி அருமையாக நிறைய பேர் ரொம்ப பிஸியாக இருக்கார். நிறைய பேர் அவரை பார்த்துட்ருக்காங்க. அவரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வாங்க அவர் நேர்லேயே பார்க்கலாம். வாங்க அவரே சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். அதான் சொல்லிகிட்ருக்கேன் வந்து ஜோதிடம், நியூமராலஜி, இன்னும் என்னென்ன சார் பார்க்குறீங்க சொல்லுங்கள் சார். ஜோதிடம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும் மக்களுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, அதில் டாரட்டும் பார்ப்போம். அதில் சோழி பிரசன்னம், அதில் அஷ்டமங்கல பிரசனம், கோயில் சம்மந்தப்பட்டது அஷ்டமங்கல பிரசனம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜாமக்கோல் பிரசனம், இது ஒரு சிலருக்கு மட்டும் பார்க்கக்கூடிய அம்சங்கள் வந்திருக்கு. இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஜாதக நோட் எழுதவும் செய்வோம். ஜாதகம் எழுதுறது, கையில் எழுதுறது. அதில் குறிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு நம்பர் எடுக்கிறது, ஃபோன் நம்பர் எடுக்கிறது. இப்போ வாஸ்துவில் பார்த்திங்கன்னா இடிக்காமல் வாஸ்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். வாஸ்து மிஸ்டேக் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டில் வந்துடுச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணோம், இடிக்காமல் கட்டக்கூடிய அம்சம்லாம் நம்ம ஸ்பெஷல் டிஷ்ஷாக இருக்கும். சூப்பர். பார்த்தீங்களா, நான் சொன்னது கரெக்டாக இருக்கா? அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ மூளை, அவ்வளோ விஷயங்கள். நிறைய பேரோட என்ன சொல்கிறது, நிறைய ரசிகர்களை சந்தித்து சேர்த்து வச்சுருக்காரு. நிறைய பேரோட பிளெஸ்ஸிங்ஸு.
அதனால் இன்னும் இன்றைக்கி நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் வந்து இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி உங்கள் கனவெல்லாம் நிறைவேற போகுதுன்றது அவர் மூலிமா நம்ம கேட்டப்போம் இந்த 12 ராசிக்கும். சரி, இப்போது நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இந்த ஆகஸ்ட் மாத பலன் அப்படின்னா என்ன சிறப்பு அது? ஆகஸ்ட் மாதங்கிறது என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆடி மாத பின்பகுதியும் ஆவணியோட முன்பகுதியும் இரண்டும் சேருகின்ற மாதமாக வருது. நம்ம பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் ஆடி போகிறோம், அதில் ஆடி 18 ஆடி பெருக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து, அப்புறம் ஆவணி அவிட்டம், ஓணம் பண்டிகை வேறு வருது. இதில் பார்த்திங்க இது மாதிரி அனைத்து கடவுள் வழிபாடும் இறைவனிடம் நம் வேண்டுதலை வச்சு விதியை மாற்றக்கூடிய மாதமாக இருக்கின்றன. வெரி குட், வெரி குட் சார். சார், முன்னோர்கள் சாபமாக இருக்குமோ, செய்வனையாக இருக்குமோ, தோஷமாக இருக்குமோ, ஆடி அமாவாசை வழிபாடு, பித்திருக்கள் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் அத்தனையும் விளக்க, பெண் சாபம், அந்த சாபம் விளக்குவதற்குண்டான மாதமாக இருக்கின்றன. இந்த மாசத்தில் ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் என்ன கடவுள் வழிபாடு, என்ன தோஷ நிவர்த்தி, என்ன முருகர் கோயில் வழிபாடு என்ன பண்ணலாம், எந்த ஊர்ல திதி கொடுக்கலாம், இது மாதிரி திதி கொடுக்கும் முறைகள் என்ன, இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு பாவங்கள் போக்கி புண்ணியங்கள் சேர்க்கின்ற ஸ்தலமாக மாறுகிற காலகட்டம். ஒவ்வொருத்தருக்கும் நல்வினை கர்ம பயன்கள் அதிகரிக்கவும் தீவினை கர்மைகளை குறைக்கவும் இந்த மாதம் சிறப்பான மாதமா இருக்கு. வெரி குட், வெரி குட். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆடிப்பூரம் எப்போ பயன்படுத்தணும், ஆடி 18 எதுக்கு, ஆவணி அவிட்டம் என்ன அப்படின்னு தெள்ள தெளிவாக பார்த்து அனைத்து ராசினியரும் சிறப்பாக வாழ்வதற்குண்டான மாதம் இந்த மாதம் தாங்க. சூப்பர் சார். ஏன்னா நிறைய பேருக்கு திதி கொடுக்கறது கூட தெரியணும். ஏன்னா நிறைய அது கூட ஒரு கனவாகவே இருக்காங்க நிறைய பேருக்கு. சார், அடுத்தது மீன ராசி. 12 ராசியில் நிறைவு ராசி மீன ராசி. இந்த மீன ராசி வந்து என்ன கேட்குறாங்கன்னா, என்னோட நீண்ட நாள் கனவு நிறைவேறுமா, எப்போ தான் நான் நினச்சதெல்லாம் நடக்க போகுது, பணம் என்னைக்கு என் கைக்கு வரப்போகுது அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க சார். எல்லாருக்கும் நல்லது நடக்குது, எனக்கு எப்போ நல்லது நடக்கும், அதை நானும் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன ஒரு மிராக்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக சொல்லுங்களேன் பார்ப்போம். நிச்சயமாக பாசிட்டிவாக நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, நடக்கிறத சொல்லிடுவோம். ஓகே. முதல்ல இந்த ராசிக்கு இருக்கிற ஜென்ம சனி விலகும் காலகட்டம் வந்து விட்டன. அப்பா, மூச்சு விட்டாங்க சார் அவங்களும். ஏன்னா ஜென்ம சனி இங்கே இருக்கும்போது அது வக்கரம் அடைகின்றன. அப்போ அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை பரும் காலகட்டத்தில் சுப நிகழ்வு காத்திருக்கு. தொட்டதெல்லாம் துலங்கும், கண்ணுக்கு வெளிச்சம் தெரிந்து விட்டன. தத்தளித்தவங்கெல்லாம் கரை ஏறுவதற்குண்டான காலகட்டம். ரொம்ப நாள் கழிச்சுங்க. இந்த ராசியெல்லாம் பாவம் தான் சொல்லணும். ஏன்னா வேலையில் தொந்தரவு, குடும்ப ப்ரெஷரு, வேலையா வீடா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வீட்டில் மாறி மாறி எலக்ட்ரிக்கல் பிரச்சனை, ஒரு சில பராமரிப்பு செலவு மாறி மாறி வந்தாச்சு, ரிப்பேர் ஆகுதான் சொன்னாங்க எனக்கும். இப்போ என்ன இப்படியே வரும்போது என்ன, இவங்க எதுவும் வேலையை கன்சல்ட் பண்ணுறதான்னு, சரி இதுதான் பிரச்சனை, விரைய செலவு எண்ணிலடங்கா. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா அத்தனையும் போயிட்டு ஸ்டாப் ஆகிட்டு அடுத்த வழிவகை என்ன, ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்னன்னாங்க, ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுங்க. ஃபஸ்ட்டு நல்ல விஷயம். இந்த ராசிக்கு எல்லா மீன ராசிக்கும் ஈவன் 35 வயசு இருக்கக்கூடிய ப்ரெஷர் மாதிரி சின்ன ப்ளக்சர் வேரியேஷன், லைட்டாக ஒத்த தலைவலி, குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலு மருத்துவமனைக்கு போகாத மீனராசி எல்லாம் மாறி மாறி போயிட்டு இருந்தாங்க. இப்போதான் அது படிப்படியாக குறைகிறது, மன நிம்மதி ஏற்படுகிறது. இந்த ராசி குழந்தைய நினச்சிட்டு வருத்தப்பட்ட அந்த குழந்தைகளுக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருந்தது. குழந்தைகள் அப்படி நல்லா படிக்கிற குழந்தை, அவனை மேலே கரையேற்றணும், ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவனுக்காக நான் செலவு பண்ண வேணும், கையில் காசு இருக்கணுமே, குழந்தை ஆசைப்படுதுன்னு வாங்கி தரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி அமையல, குழந்தைக்கு செலவு பண்ணுறதா கடனுக்கு கொடுக்கறதா இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர். இப்போ ஒரு திடீர் அதிர்ஷ்டமாக ஒரு பண வரவு வருது. அது இறைவனால் கொடுக்கப்பட்ட பணம், கிரகத்தின் மூலம் தான் சொல்லணும். அது என்ன ஆகுதுன்னா, அந்த பணம் ரொம்ப நாளாக வரா கடன்கள் எல்லாம் பணம்லாம் வந்து குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வேலையில் மிகப்பெரிய ஒரு உச்சம் தொடங்கக்கூடிய காலகட்டம். வேலைக்கு போயிட்டு இருக்கோம், என்னங்கன்னா ஒரு சின்ன வேலையில் சின்ன ஒரு சேஞ்ச் நடந்து சம்பள உயர்வு, வேலை இல்லாதவங்க வேலை, வேறு ஒரு வெளிநாட்டு தொடர்பு, வெளி மாநில தொடர்பு, இந்த மாதிரி ஏற்பட்டு வேலையில் சேஃப் ஆகிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு சில பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படின்னா, இப்போ தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பண லாபத்தையே பார்க்க போகிறாங்க. சார் மாறி மாறி இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம், டேர்ன் ஓவர் இருக்கான்னு தெரில. இதில் என்ன நடந்ததுன்னா, ஒரு சில கணக்கு வழக்குகள் இவர்களிடம் வேலை செய்தவர்கள் செய்த ஒரு தவறான கையாடல் மூலம் பணம் போச்சு. ஒரு சில டிரான்சாக்ஷன் வரவே இல்லை, அங்கே பணம் போட்டேங்கிறாங்க, எங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகலை. ஆன்லைன் மூலம் நிறைய மோசடியை சந்தித்தது இந்த ராசி தான். ஏன் இந்த ராசி தான் இப்படியா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. இப்போதாங்க
அத்தனையும் கண்டுபிடிச்சி இப்போ தான் படிப்படியாக வராங்க. முதல்ல பிஸ்னஸ் சூப்பராக இருக்க போது தைரியமாக தொடங்கி ஆரம்பிங்க. தசாபுத்தியும் கோச்சாரமும் சப்போர்ட் பண்ணிட்டா இன்னும் உச்சத்தை வந்துடுவீங்க. இதுவும் திருமணம் குருபலன் வந்தாச்சு. திருமணத்துக்கு கெட்டி மேடம் கொட்ட வேண்டிய நேரம் தானே. அவள் ரொம்ப நாளாக இயங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமண காலகட்டம் வருது. இவங்க ராசியில் ஜென்ம சனிக்கும் திருமண தடைக்கும் இல்லை. இப்போ தான் திருமணம் உங்களுக்கு கரெக்டான வரணும் இறைவனாக பார்த்து கொடுப்பான். அப்போ திருமண அமைப்பு உண்டு. ஒரு நிறைய பேர்த்துக்கு இந்த ராசிக்கு இப்போ என்னென்னா விவசாயம், ஹோட்டல், டிரான்ஸ்போர்ட்டு, ஃபுட் இண்டஸ்ட்ரி திடீர்னு ஆர்வம்லாம் வருது. அது எதுக்குன்னு தெரில, ஒரு சிலர் இருக்கலாம். அப்போ இது சம்மந்தப்பட்டதை கூட பார்ட் டைமாக ஃபுல் டைமாக எடுத்து பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. இந்த ராசியுடைய பெண்கள் பார்த்திங்கன்னா சுய கௌரவத்தை இப்போ தான் மேல் நோக்கி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. இந்த ராசி கடனில் பட்ட அவமானம் படிப்படியாக குறைகிறது மட்டும் இல்லாமல் திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது. இந்த ராசி இதில் கவனமாக இருக்கணும். இவங்க வீடு பராமரிப்பு சொன்னோம். இப்போ நிறைய பேர் அந்த பட்டா மாறுதல், டாக்குமெண்ட் சீர்திருத்தங்கள் பண்ணால் இப்போ பண்ணிக்காங்க. இப்போ நடந்துடும். நிறைய பேர் டாக்குமெண்ட் அது பூர்வீக ரீதியான சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கூடி முடிவுக்கு வருது. திருமணத்தில் ஒரு சிலருக்கு இல்லை சார் எங்களுக்கு திருமண வாழ்க்கை இல்லை, எங்களுக்கு 2வது திருமணம் நடக்குமா, முதல் திருமணம் மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு, இந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப தத்தளிச்சாங்க. சார் சொந்தத்திலே கை குழந்தைய வச்சுருக்கோம், அடுத்த திருமண வாழ்க்கை இருக்குமா. ஒரு நிறைய ஆண்களோட எல்லாம் வந்து ஜாதகத்துல கேட்பாங்களா கை குழந்தை இருக்கு மேடம், 2வது திருமணம் இருக்கா, நடக்கலாமா அப்படின்ட்டு. இது நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா சார் நான் 2வது திருமணம் பண்ணுறோம், எனக்கு முதல் திருமணத்தோட குழந்தை அம்மாட்ட இருக்கு, அந்த குழந்தைய பார்க்க நான் அலோவ் பண்ணுவாங்களா, ஒரு நாள் அலோவ் பண்ண பரிகாரம் இருக்கா, இப்பெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ஜாதகத்துல கோர்ட்டில் சொல்லியும் சொல்ல விடாமல் இருப்பாங்க. வெரி குட். அப்போ அது பாவமாக இருக்கும் அந்த ஆண்கள். அதாவது கண்ணீர் சார் குழந்தைய ஒரு நாள் பார்த்தா போதும், ஸ்கூலில் பார்க்க பர்மிஷன் கொடுங்க, 1 மணி நேரம் பார்க்க கிடைக்குமா, இப்படிலாம் கேட்பேன். நமக்கு வருத்தமாக இருக்கும். அப்போ பெற்றோர்கள் செய்கின்ற தவறு குழந்தை பாதிக்குது. குழந்தை இந்த பாசம் இருக்குன்னு சொல்லுவேன். கண்டிப்பா. உங்க 2 பேர்த்துக்கு பிடிக்கல ஓகே, ஆனால் குழந்தைய பட் அதே மாதிரி ஆண் பெண் 2 பேருமே அந்த குழந்தைக்கு இதாக இருக்கும். இந்த ஃபாரின் ஸ்டைல் எவ்வளோ எடுத்து இந்த விஷயத்தில் ஃபாரினர் மாதிரி இருந்திருக்கணும். அப்போ இந்த மாதிரி குழந்தைகளுக்காக ஏங்கி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆக மொத்தம் நல்ல காலம் பிறக்குது, சுபமான இது வருது, ஹெல்த் வைஸும் நல்லா மாறுதல் இருக்குது, திருப்திகரமான காலகட்டம். ஒரே ஒரு கோயில் பரிகாரம் நிச்சயமாக தேவை. ராசி என்ன பண்ணணும் அப்படின்னா சங்கமேஸ்வரர் இல்லை அர்த்தநாரீஸ்வரர், சங்கமேஸ்வரர் கோயிலை போகலாம். அர்த்தநாரீஸ்வரர் கோயிலாம் சிவன் பாதி அம்பாள் பாதி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற, இல்லைன்னா ஜலகண்டேஸ்வரர் இது மாதிரி இருக்கிற ஒரு கோயிலுக்கு போய்க்கலாம். ஒன்று திதி கொடுத்தால் விதியை விழலாம். இவங்க ராசிக்கு தான் 5ஆம் இடத்துல தானே, ஆடி அமாவாசைக்கு திதி கொடுத்து வாழ்க்கையில் சிறப்பாய்க்கங்க. அதே மாதிரி ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது இப்போ தான் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுது. இவங்களுக்கு இந்த வரலட்சுமி நோன்பு வழிபாடும் சிறப்பாக இருக்கும். வெரி குட். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, பிரியிறீங்க, குடும்பத்தில் கல்யாணம் ஆகி பிரியிறீங்க அப்படின்னா அது குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா ஜாதகத்தில் பாருங்கள், பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள். அப்படி ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் கூட அதுக்கு நாங்கள் சேர்றதுக்கு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து வாழறதுக்கான பரிகாரங்கள்லாம் கூட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க. ஏதாவது பிரச்சனைனா நம்ம விஜயகுமார் ஐயா கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். கடவுள் எந்த கடவுளை கும்பிடணும்னு சொல்லுவார், என்ன பரிகாரம்னு சொல்லுவார். ஜாதகத்தை பாருங்கள், அமோகமாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த ராசிக்கு ரொம்ப அழகாக உங்கள் ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கோம், என்ன பரிகாரம் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐயாவை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஜாதகம் பார்க்கலாம். இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். அவர் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து சாதாரண ஆளில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் அவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம், நேர்லேயும் ஜாதகம் கொண்டு போய் பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த புக்கு. இது என்ன புக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும், என் ஜாதகத்தை நானே பார்த்துக்கணுன்னு ஆசையாக இருக்குது, எங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த புக்கை படித்தா போதுங்க. ஃபுல்லாக நீங்களே எல்லாத்தையும் கற்றுப்பீங்க. அவ்வளோ ஒரு அருமையான புக்கை ஐயா வெளியிட்டிருக்காரு. இது வந்து அமேசானில் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைங்க நான் ஐயாக்கிட்டே கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணி ஐயாக்கிட்டே சொன்னீங்கன்னா அவரே உங்களுக்கு இந்த புக் அனுப்பிச்சி வைப்பார். ஓகேவா? இதை படிங்க, எல்லா விஷயம் இருக்குது இதில். நன்றி. இந்த புக்கில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்களும் படிச்சிங்கன்னா நீங்களே ஜாதகத்தை கற்றுக்கலாம். நீங்கள் எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்கலாம். ஓகேவா? நன்றி.